Chennai Silks. தங்கம் விலை லேசாக குறைந்தாலும் கூட சில நாட்களாக மீண்டும் உயர ஆரம்பித்து விட்டது. ஏறுவது இறங்குவது என போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து பேசிய பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன், 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளைப் போல ஒரு வகை தங்கம் மட்டும் செல்லாமல் போகவும் வாய்ப்பிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்துவிடலாம். இன்று தங்கம் வாங்கலாமா என்பதையும் பார்க்கலாம். இன்றைய விலை நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 580 ரூபாய் விலை குறைந்து 14,320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 4,640 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது. இன்றைய தினம் வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 300 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக சந்தையில் தங்கம் விலை நேற்று ஏற்றம் கண்டு ஒரு அவுன்ஸ் $5,000 கடந்தது. ஆனால் இன்று காலை அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இந்த விலை மாற்றம்தான் இந்தியாவிலும் எதிரொலித்துள்ளது. இந்த விலை குறைவு அப்படியே நீடிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை, அமெரிக்க பொருளாதாரம், ட்ரம்பின் அறிவிப்புகள் என பல்வேறு காரணிகளும் தங்கம் வெள்ளி விலையை மாற்றுபவைகளாக இருக்கின்றன. இதில் எது நடந்தாலும் தங்கம் விலை உயரும். எனவே இன்றைய விலை குறைவை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் என்கின்றனர் நிபுணர்கள். சரி, ஆனந்த் சீனிவாசன் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளைப் போல ஒரு வகை தங்கம் மட்டும் செல்லாமல் போக வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறாரே, அது பற்றி பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் பல முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தது. மேலும் தங்க பத்திரத்திற்கு மூலதன ஆதாய வரி, அதாவது கோல்டு பாண்டுகளுக்கான கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸிலிருந்து விலக்கு தரப்பட்ட நிலையில் அந்த விலக்கு நீக்கப்படுவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இது மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுப்பதாகவே இருந்தது. இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சரியாக கெவின் வாஷ் நியமனத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு சீனா அதிக அளவில் தங்கத்தை விற்க ஆரம்பித்தது. அங்கு யார் தங்கத்தை விற்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சீனாவிலிருந்து ஹெவி செல்லிங் பிரஷர் வந்தது. இதனால் அப்போது தங்கம் விலை சரிந்தது. இதனால் வெள்ளி விலையும் கூட பயங்கரமாக சரிந்தது. இரண்டுமே குறுகிய காலத்தில் பெரிய அளவில் குறைந்தது. கெவின் வாஷ் வந்த பிறகு அவர் டாலர் மதிப்பை ஏற்றுவார் என்று சொல்லி இன்னும் தங்கம் விலை மேலும் குறைந்தது. தங்கம் லேசாக சரிவதற்கு உள்ளேயே வெள்ளி விலை பயங்கரமாக குறைந்துவிட்டது. தங்கம் விலை இங்கிருந்து ஏறுமா என்று கேட்டால் நிச்சயம் ஏறும். அதனால் கொஞ்சம் செட்டில் ஆவதற்கு ஏறி இறங்கும். ஒரு 3 மாதம் மூச்சு பிடித்து நின்று பிறகு உயரும். அடுத்ததாக பட்ஜெட் தொடர்பானது. பட்ஜெட் உரையில் இதை வாசிப்பதை தவிர்த்துவிட்டு சமர்ப்பித்த பட்ஜெட் ஆவணத்தில் மட்டும் சத்தமில்லாமல் ஒன்றை சேர்த்திருக்கிறார்கள். 12 வரிகளை சேர்த்திருக்கிறார்கள். இந்த 12 வரிகளை வைத்துத்தான் இந்தியாவின் மிடில் கிளாஸ் கனவில் அப்படியே தண்ணீரை அள்ளி கொட்டியிருக்கிறார்கள். அதாவது தங்கப்பத்திரம் வேண்டாம், வம்பில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் மத்திய அரசு பல அடி கொடுத்த நிலையில் இப்போது பெரிய அடி விழுந்திருக்கிறது. முதலில் இந்த தங்க பத்திரத்தை வெளியிடும் போது என்ன சொன்னார்கள் என அனைவருக்கும் நினைவிருக்கும். இந்த பத்திரத்தை யார் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இன்டர்சேஞ்ச் செய்து கொள்ளலாம், மூலதன ஆதாய வரியே இல்லை என சொன்னார்கள். ஆனால் இப்போது மக்கள் 10,000 ரூபாய் லாபம் பார்த்தவுடன் புதிய ரூல்ஸ் போடுகிறார்கள். ஆரம்பத்திலேயே நீங்கள் வாங்கி 8 வருடம் வைத்திருந்தால் மட்டுமே கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது. நடுவில் விற்றால் வரும் லாபத்தில் எனக்கும் ஒரு பங்கை வரியாக கொடுக்க வேண்டும். இது முதல் ரூல்ஸ். அதாவது நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு மூலதன ஆதாய வரி இருக்கும். அதே போல உங்களிடமிருந்து நண்பர் வாங்கும்போது அவருக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் உண்டு. அதாவது நானும் கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட வேண்டும், என்னிடம் இருந்து வாங்கியவரும் கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட வேண்டும். யார் முதலில் வாங்கிவிட்டு கடைசி வரை யார் விற்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வரி இல்லை, மற்ற அனைவருக்கும் வரி உண்டு. இந்த பத்திரத்திற்கு ஏதோ 2% வட்டி கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் அதையும் வட்டி வருமானத்துடன் சேர்த்து அதற்கும் வட்டி கட்ட வேண்டும் என சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை நீங்கள் 30% வரி விகிதத்தில் இருந்தால் அந்த வட்டியை கட்டியே ஆக வேண்டும். அந்த வரி சலுகையை ஒரே நாளில் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். தங்கப்பத்திரத்தை டிமானிட்டைசேஷன் மாதிரி செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் முன்பே சொன்னேன். இது அதற்கான முதல் படி போலத்தான் தோன்றுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 30,000 ரூபாய் போய்விட்டது என்றால் அவ்வளவெல்லாம் தர முடியாது. நாங்களாக ஒரு தொகை சொல்வோம், வேண்டுமென்றால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், வரியும் கட்டிவிடுங்கள் என சொல்ல வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த தங்கப்பத்திர விவகாரத்தில் மக்களை ஏமாற்றிவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளைப் போல இந்த கதை போகிறது என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.